அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தஹு. வெல்கம் டு குட்டி ஜாரா சேனல். என்னங்க இன்னைக்கு உங்கள் கையால் சிக்கன் கிரேவி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தஹு. இன்றைக்கி நான் தான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். 200 ml எண்ணெய் போட்டாச்சு. வெங்காயம் 300 கிராம். வெங்காயம் ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போது 1 கிலோ சிக்கன், இது வந்து 1 கிலோ சிக்கன் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ சிக்கன் போடணும். இப்போ நாங்கள் வந்து உப்பு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ 200 கிராம் தக்காளி, நல்லா கொஞ்சம் மிக்சிங் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா விட்டுருச்சு. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, இதால் வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து காரம் கிடையாது மிளகாத்தூள், அதனால் நான் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக போடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் இந்த ஸ்பூனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன். இப்போ வந்து நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் பண்ணி விட்டோம்னாக்கா இந்த நேரத்தில் வந்து அந்த கறி வந்து தண்ணி நல்லா இழுக்கும் போது டேஸ்ட்டு நல்லா வரும். என்னங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. கிளாஸ் வந்து தண்ணி போட்டிருக்கேன், போட்டு நல்லா மிக்சிங் பண்ணி விட்டேன். சிம்மில் வச்சுருங்க, அடுப்பு சிம்மில் வச்சா தான் நல்லா கொஞ்சம் கறி வந்து வேகும். நாங்கள் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். இந்த தண்ணிலாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகும்.
இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வந்து பச்சை மிளகா நான் போடுறேன் 4. நான் வந்து எலுமிச்சம் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஒரு அரை எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டி ஜாராம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.